ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ரொம்ப எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான டிஷ் தான் பார்க்க போகிறோம். ரோட்டு கடை காளான் மசாலா. இது வந்து நிறைய பேர் வந்துட்டு நம்ம ரோட்டு கடைகளில் வந்து நம்ம வாங்கி சாப்பிட்ற எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். ஸோ இதை நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணால் எப்படி பண்ணலாங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர நம்பர் வந்து மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 3 மஷ்ரூம் எடுத்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அவங்க எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா மஷ்ரூம் ப்ளஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் போடுவாங்க. ஸோ நம்மளும் அதே மாதிரி அதே டேஸ்ட்டில் தான் இன்றைக்கி பண்ணுறோம். அதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். முட்டைக்கோஸை நான் அந்த அதே அளவு ஈக்குவல் குவான்டிட்டி நான் எடுத்து வந்துட்டு கட் பண்ணி நான் வாஷ் பண்ணி அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு ஈக்குவல் குவான்டிட்டி தான் போட்டிருக்கேன். நமக்கு மஷ்ரூம் ஃபுல்லாக வேணும்னா மஷ்ரூம் மட்டுமே போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு 1.25 கப்பு வந்து மைதா ஆட் பண்ணுறேன். இதில் வந்துட்டு மைதாவில் பண்ணால் தான் அந்த டேஸ்ட் நமக்கு கரெக்டாக வரும். அதில் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது சால்ட் ஆட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 1.25 கப் மைதா, 1 கப்பு கார்ன்ஃப்ளவரு, சால்ட்டு, கொஞ்சம் ஒயிட் பெப்பர். ஸோ இதை வந்து லைட்டாக நம்ம தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பக்கோடா அளவு வந்துட்டு நம்ம பதம் வரணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இது லைட்டாக ஃபஸ்ட்டு சால்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக காரத்துக்கு வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் மட்டும் போட்டுக்குவோம். அதில் நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இதை வந்துட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு ஒரே டைம் ஊற்றிட்டா தண்ணி கூடிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ஒரு கிரிப்னஸ் வராது, அந்த இப்போ நல்லா அந்த மொறுமொறுப்பு வராது. அதனால் வந்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அந்த ஒரு பக்கோடாவோட கொஞ்சம் இலகுன மாதிரி அந்த ஒரு பதத்துக்கு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பதத்துக்கு வந்தால் தான் வந்துட்டு நம்ம அதை ஃப்ரை பண்ணி நம்ம சாப்பிடும்போது அந்த ஒரு ஃப்ளெக்சிபிள் வரும் அந்த காளானில். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக தான் நம்ம ஆயிலில் போட போகிறோம். ஸோ இந்த பக்கம் ஆயில் எடுத்து காய வச்சுருவோம். ஆயில் காயட்டும். ஸோ ஆயில் காஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஒன்றா போட போகிறோம். ஸோ ஆயில் காஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், நான் சின்ன சின்ன பீசஸாக வந்துட்டு நான் இந்த மாதிரி போட்டுட்ருக்கேன். சின்ன பீஸாக போட்டால் தான் உள்ள வரையும் நல்லா குக் ஆகும். அதனால் ரொம்ப பெருசாக போட்டுற வேண்டாம். நீங்கள் முடிஞ்ச வரையும் சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸாக போட்டிங்கன்னா ஸோ அந்த மசாலா போட்டு நம்ம பரட்டும் போது அதை நல்லா அப்சர்வ் பண்ணி நமக்கு சாப்பிடும்போது நல்லா சாஸியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம பிணைஞ்சு வச்ச எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக போட்டு நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது ஒன்று நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் உள்ள வரையும் நல்லா குக் ஆகும். நமக்கு சாப்பிடும்போது அந்த ஒரு மாவோட அந்த ஃபீல் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நான் எல்லாமே ஒரே ஸ்டோக்கில் எல்லாத்தையுமே போட்டுட்டேன். இதை குட்டி குட்டியாக போட்டோம்னா தான் நம்ம குக் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நமக்கு இப்போ டென்ஷன் கம்மி. ஏன்னா வெந்துச்சா வேகலையா அந்த மாதிரி பிரச்சனை வராத மாதிரி இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து பீசஸை வந்து சிறுசாக பண்ணுறது. ஸோ இப்போ ஒன் சைடு ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. நம்ம அடுத்த சைடு வந்து திருப்பி விடுவோம். பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம சின்ன சின்னதாக போட்டும் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒட்டியிருக்கு இல்லைங்களா. ஸோ அது வந்து ஃப்ரை ஆகும்போது நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அதை நம்ம எடுத்து பிச்சு வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு எல்லாம் 1 by 1 அப்படியே திருப்பி விட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ 2 சைடு திருப்பி விட்டு நல்லா குக் ஆகணும். நமக்கு எடுத்து பார்த்தா வெயிட் லாஸாக இருக்கணும். அந்தளவுக்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு குக் ஆகி ஃப்ரை ஆனால் தான் அந்த வெயிட் குறையும். ஸோ அதனால் ஃப்ரை ஆகினா தான் அந்த வெயிட் குறைஞ்சா தான் வந்துட்டு அது வெந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், போடும்போது உள்ளே வெந்துட்டுருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அது ஆயிலில் மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கலர் பார்த்திங்கன்னா தெரியும் ஓரளவுக்கு நமக்கு வந்துட்டு அந்த ப்ரௌன் கலர், அந்த ஃப்ரை ஆகிற அந்த கலர் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஒரு சின்ன ஸ்ட்ரைனரில் வந்துட்டு ஆயில் ஃபில்டரில் வந்து நம்ம எடுத்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே எடுத்து ஒரு இதில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் வந்துட்டு அதை சின்ன சின்னதாக போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அடுத்து நம்ம சாஸ் ரெடி பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அந்த காளானுக்குள்ளே மசாலா தான் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் 1 குழிக்கரண்டி ஆயில் எடுத்து ஊற்றிருக்கேன். இந்த காளான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவு குவான்டிட்டி வரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வீட்டில் எத்தனை பேருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ணுறதும் குறைக்கிறதும் பார்த்துட்டு பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக சாப் பண்ண இஞ்சி போட்டிருக்கேன், பூண்டு போட்டிருக்கேன். ஸோ அதிலே வந்துட்டு பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக வந்துட்டு ஒரு காரத்துக்கு வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சின்னதாக வெட்டி வச்ச வெங்காயம் ப்ளஸ் கருவேப்பிலை. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம்.
கொஞ்சம் கேப்சிகம் போட்டிருக்கேன். கேப்சிகம் வந்து இந்த ஃப்ளேவருக்காக போட்டிருக்கேன். இது இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இது நல்லா குக் ஆகட்டும், நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம அடுத்து வந்துட்டு மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். நம்ம ரோட்டு கடையில் சாப்பிட்ற மாதிரியே ஃபீல் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸாக்டாக அதே டேஸ்ட் வரும். நிறைய பேர் வந்துட்டு காளான்னு சொல்லி தான் வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு முட்டைக்கோஸும் காளானும் மிக்ஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதனால தான் அதோட ஃப்ளேவர் வந்து அந்த மாதிரி வருது. வெறும் மஷ்ரூம் மட்டும் போட்டு பண்ணால் அப்படி வராது. ஸோ வெங்காயம் ஃப்ரை ஆகிருக்கு. இந்த பொசிஷனில் இருக்கும்போது நான் வந்துட்டு சின்ன ஸ்பூனில் வந்துட்டு, அதாவது டெசர்ட் ஸ்பூனில் வந்துட்டு ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். ஸோ இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இதில் காரத்துக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் கறி மசாலா போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இந்த மசாலா போடும்போது எப்போயுமே அடுப்பை வந்து ஃப்ளேமில் வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒயிட் பெப்பர். ஏன்னா குறைச்சி வச்சு போட்டிங்கன்னா தான் ஃபஸ்ட்டு போட்ட மசாலா வந்துட்டு நம்ம கருகாமல் இருக்கும். அதுக்காக தான் மசாலா வந்து போடும்போது எப்போயுமே எந்த சமையல் பண்ணிங்கனாலும் மசாலாஸ் இந்த மாதிரி டேரெக்டாக ஆட் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ளேமை குறைச்சி வச்சுட்டு போட்டிங்கன்னா நமக்கு வந்துட்டு அந்த மசாலா ஃபஸ்ட்டு போகிற மசாலா கருகாமல் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், மசாலா போட்டாச்சு, ஒரு பரட்டி விட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் வந்து ஹோட்டலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு ரோட் சைடில் வந்துட்டு கலர் ஆட் பண்ணுவாங்க. நம்ம கலர் போட தேவையில்லை. நம்ம வீட்டில் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு கலர் இல்லாமலே பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு நான் வந்து வெனிகர் ஆட் பண்ணுறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சாய்ஸஸ். ஸோ டொமேட்டோ கச்சப் வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவு நான் போடுறேன். ஸோ இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மசாலாலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்க ஆட் பண்ண சாஸஸாக இருக்கட்டும், ஸ்பைசஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லு பச்சை வாசம் போகிற வரையும் நல்லா கிண்டிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு கரண்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சேன். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அதை போட்டாச்சு. அதை போட்டதுக்கப்புறம் தான் கிரேவி டைட் ஆகுது பார்த்திங்களா. ஸோ இது டைட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு இந்த மஷ்ரூம், முட்டைக்கோஸ் இது ரெண்டையுமே வந்துட்டு நம்ம சின்னதாக பிச்சு வச்சுருக்கோம் பொரிச்சதை. ஸோ அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த சாஸஸ் எல்லாமே அதில் ஊறி நமக்கு வந்து சரியானபடி அந்த மசாலாஸ் எல்லாமே இழுத்துருக்கும். நல்லா சாப்பிடும்போது நல்லா சாஸியாக இருக்கும். அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்லா மசாலா அப்சர்வ் பண்ணும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, ஃபுல்லாக வந்துட்டு மசாலா ஃபுல்லுமே வந்துட்டு எல்லாம் அதில் ஃபுல்லாக டிப் ஆகிடுச்சு. இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் பண்ணுறதுன மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஓகே, உங்களுக்கு இந்த அளவு இருந்துச்சுன்னா எடுத்து வச்சிங்கன்னா ஆற உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கிறதுனால. அதனால் இந்த பொசிஷன் வரும்போதே நீங்கள் எடுத்து நீங்கள் ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ணலாம்னா இதில் வந்துட்டு
ஸ்ப்ரிங் ஆனியன் போடலாம். என்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் கிடையாது, அதனால் வந்துட்டு நான் லைட்டாக மல்லித்தலை தூவி நான் எடுத்துக்கிறேன். ஸோ வீட்டில் நீங்கள் வெங்காயத்தலை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வெங்காயத்தலை போட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கலாம். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கார்னிஷ்க்கு வந்துட்டு பிளேட்டில் போட்டதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் சாப் பண்ண வெங்காயமும் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அதோடு சேர்த்து அந்த பச்சை வெங்காயம் சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அருமையாக பண்ண வந்துட்டு கோபி இது காளான் மஞ்சூரியன் வந்து ரெடி ஆகிடுச்சு. மசாலா ரோட் சைடு காளான் மசாலா. ஸோ இதை வீட்டில் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ரெசிபி நான் பண்ண அளவு வந்துட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக நல்ல ஒரு டேஸ்ட்டு நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறது என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளை நல்ல ஒரு ரெசிபியோடு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.